finally India வந்துருச்சுங்க Redmi K70e. No. Poco X6 Pro. So Poco X6 Pro வந்து of course ஒரு rebadged version of channel launch பண்ண Redmi K70e. ஆனா சில விஷயம்லாம் டிஃபரெண்டா இருக்கு. இந்தியால கான்டெக்ஸ்ட் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த Poco X6 Pro நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறான ஸ்பெக்ஸ், தாறுமாறான ஃபீச்சர்ஸ் 30,000 கீழ கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி நான் சொல்ல போறேன். ஃபுல் டீடைல் ரிவ்யூ இந்த வீடியோல கொடுக்க போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் rs. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ அன்பாக்சிங் வந்து குயிக்காக பண்ணிடலாம். ஏன்னா ஆப்வியஸ்லி Redmi K70 அன்பாக்சிங் நாங்கள் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து உங்களுக்கு Poco X6 Pro 5G கிளியராக போட்டிருக்கு. எல்லோ கலரில் இருக்கு பாக்ஸ், போக்கோன்னு கிளியராக போட்டிருக்கு மேலே. ஓகே, இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. வாவ், திஸ் லுக்ஸ் டேம் நைஸ். ஃபோன் இருக்குது, ஃபோனை சைடில் வச்சுருவோம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 67 வாட் சார்ஜிங் பிரிக் கொடுத்துருக்காங்க. டைப் A டு டைப் C கேபிள் as well. அவ்வளோதாங்க பேசிக்கான அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ வெயிட் செகண்ட், சிம் கார்டு டூல் இருக்கா? சிம் கார்டு டூல காணாமே. எங்கே போச்சு சிம் கார்டு டூல்? சிம் கார்டு டூல் காணாம. इधर है क्या? Oh that dude, ये कौन करता है भाई? இல்ல புரியல. ஓகே, the hidden sim card tool கிடைச்சிருச்சு எங்களுக்கு. சரி, சைடுல வச்சிரோம். சரி, போனை குயிக்லி பார்த்தலாமா? alright. கிரே கலர் வேரியன்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிரே கலர் வேரியன்ட் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குங்க. லுக்ஸ் வெரி நைஸ். அண்ட் நீங்க கேஸ் போட்டு பார்த்தீங்கன்னா கூட இட் லுக்ஸ் வெரி குட். இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு 3 கலர் வேரியன்ட் கிடைச்சிரும். இன்னொரு பிளாக் கலர் வேரியன்ட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து எல்லோ கலர் வேரியன்ட்டும் ஒன்று இருக்கு. எல்லோ கலர் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு பேட்டன்ட் லெதர் கொடுத்துருக்காங்க பேக்ல. ஆனா இதுல நீங்க பார்த்தீங்கன்னா லைட் போயிடுச்சு. ஸோ எல்லோ கலர் வேரியன்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல வந்து வீகன் லெதர், பேட்டன்ட் லெதர் கொடுத்துருக்காங்க. ஆனா பிளாக் கலர் அண்ட் கிரே கலர் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு பாலிகார்பனேட் தான் கிடைக்கும். அண்ட் இந்த கிரே கலர்ல நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸியான பாலிகார்பனேட் கொடுத்துருக்காங்க. நான் இங்க யூஸ் பண்ணும்போது நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வருதுங்க இதுல, கிளியரா உங்களுக்கு தெரியும். அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஃப்ளெக்டிவாவும் இருக்குங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாண்டான அன்இன்ஸ்பைரிங்கான டிசைன் தான் சொல்ல. அவ்வளோ பெருசா ஒன்றும் எனக்கு தெரியல. அதுவும் இல்லை, இந்த கேமரா மாடல் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கேமரா மாடல் தான். 4 கேமரா ரிங் எடுத்துட்டு பட்டுன்னு போட்டாங்க இந்த பிளாக் கேமரா ஐலண்ட்ல. பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு அவ்வளோ இல்ல. பேசிக்கான டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லயும் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கிடைக்கும். ஆனா உள்ள வந்து ஆஃப்கோர்ஸ் மெட்டல் ரீஇன்ஃபோர்சிங் கொடுத்துருக்காங்க. இங்க பவர் பட்டன் இருக்கு. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. கிளிக்கியா இருக்கு, டாக்டலா இருக்கு, ஃபீட்பேக்ல நல்லா இருக்கு, பிரச்சனையே இல்லை. மேல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கிடைச்சிரும். அண்ட் ஒரு மைக் இருக்கு. கீழே நீங்க பாத்தீங்கன்னா USB Type C 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. இங்க ஒரு மைக் இருக்கு. அண்ட் இங்க ஒரு சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. குவிக்லி சிம் கார்டு ட்ரேவை திறந்து பார்த்துடலாமா? ஓகே, நாங்கள் சிம் போட்டு ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் மெமரி கார்டு சப்போர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்காது. அண்ட் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்கு. ஃபோன் இது வெயிட் செக் பண்ணி பார்த்தலாம் கண்டிப்பாக 200 கிராம்ஸ் கீழே இருக்கும். அதுவும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து ஸ்லிம்மாக வேற இருக்கு. ஸோ இன் ஹேண்ட் ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட். குவிக்லி டேக் a look at the weight. Yeah, just 188.2 grams. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான டிசைன் தான். பில்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான பில்டு தான். ஏன்னா பாலிகார்பனேட் கொடுத்துருக்கனால. ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. குவிக்லி ட்ராப் பண்ணி பார்த்தலாமா? That was scary. Nothing. பின்னாடி வேண்டாம், பிளாஸ்டிக் உடஞ்சிரும். போட்டுருவோன்றான் தேஜஸ். போட்டுடலாமா? சைடுல விழுந்துச்சுப்பா. ஒன்னும் ஆகல. மட்டும் அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அழிக்க முடியவே முடியாது. இப்பெல்லாம் இந்த ஹைட்லாம் ஃபோன் விழுந்துச்சுன்னா ஒன்றும் ஆகுறது இல்லை. இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஸ்டர்டி, நோ ப்ராப்ளம் வாட்ஸ்எவர்.
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தேஜஸ் எனக்கு போனை தொடச்சு கொடுத்துருக்கா, அவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குங்க இதுல. ஸோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி குட்னு சொல்வேன், இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். ஸோ நாங்க வந்து ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணிருக்கோம். நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுறேன் குவிக்லி. டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 6.67 இன்ச் POLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் போக்கோல வந்து 1.5K ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கிடைக்கும். DCI-P3 100% DCI-P3 கலர் கேமெட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ப்ரோ கலர் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்ல வந்து நீங்க வச்சிட்டீங்கன்னா டிஸ்ப்ளே செட்டிங்ஸ் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரல் கலர்ஸ் காட்டுங்க. சோ நீங்க வந்து ஒரு போட்டோ எடிட்டர் இல்ல வீடியோ எடிட்டரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் கலர்ஸ் பார்க்க விரும்புறீங்கன்னா ஜஸ்ட் டு மேக் தி எடிட்ஸ், அப்ப நீங்க இந்த டிஸ்ப்ளேவை நம்பி நீங்க எடிட் பண்ணலாம், which is very very good. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த Poco X6 Proல உங்களுக்கு Dolby Vision சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஜெனரலி Xiaomi phonesல 30,000 கீழ Dolby Vision சப்போர்ட் கொடுக்கறாங்க, which is a very very good thing. In fact நான் என்ன நினைச்சேன்னா இந்த போன்ல வந்து அந்த Dolby Vision சப்போர்ட் எடுத்துருவாங்கன்னு நினைச்சேன், but thankfully they have not removed it, which is very nice. And Dolby Vision வந்து Netflixல இருக்கு. And HDR வீடியோஸ் நீங்க பாக்கும்போது YouTubeல ஆகட்டும் Netflixல ஆகட்டும் உங்களுக்கு வந்து பீக் பிரைட்னஸ் 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹை பிரைட்னஸ் மோட்ல இருக்கும்போது வெளிய நீங்க சன்லைட் எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வந்து 1200 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. சோ சன்லைட் எலிஜிபிலிட்டி தாறுமாறா இருக்குங்க. சோ ஆப்வியஸ்லி டிஸ்ப்ளே நல்லா இருக்கு. டிஸ்ப்ளே கூட உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிரும், பிகாஸ் இட்ஸ் a POLED பேனல். அண்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்டா இருக்குங்க, அன்லாக் பண்றதுக்கு பிரச்சனையே இல்ல. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட கொடுத்திருக்காங்க. அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்கோட குவாலிட்டி கிறிஸ்பா இருக்கு, டைட்டா இருக்கு. பிளஸ் HyperOS ஓட OS and UI அனிமேஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இன்டிகிரேட் பண்ணிருக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வால்யூம் டவுன் அப் டவுன் பண்ணும்போது அப்ப வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீட்பேக் கிடைக்கும். அதெல்லாம் தாறுமாறா பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து உங்களுக்கு ப்ராப்பரான Dolby Atmos சப்போர்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்கனால நீங்க வந்து கேட்டு பாருங்க சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு. ரைட் நெக்ஸ்ட் டு Redmi Note 13 Pro Plus எங்களுக்கு ஆக்சுவலி இந்த சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரிச்சா இருக்கு, டீடைல்டா இருக்கு. ரொம்ப லவுடா இல்ல, பட் ரொம்ப டீடைல்டா இருக்குங்க. நீங்களே கேட்டு பாருங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க வந்து ஆடியோ ஃபைலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தோட ஹைரஸ் கோடெக்ஸ் இருக்குல்ல, LDAC, LHDC எல்லா சப்போர்ட் இதுல கிடைச்சிரும். பிளஸ் நீங்க வந்து USB DAC யூஸ் பண்ணி ஹைரஸ் ஆடியோ கூட கேட்டுக்கலாம். இட் ஆல் ஒர்க்ஸ் வெரி வெல். நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், இட்ஸ் வெரி குட். சோ அடுத்து வந்து ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாம், ஸ்பெக்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் Dimensity 8300 Ultra சிப் கொடுத்திருக்காங்க. இந்த Dimensity 8300 Ultra நீங்க பாத்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து Snapdragon 8+ Gen 1 அளவுக்கு இருக்குங்க. இன்ஃபேக்ட் கொஞ்சம் பெட்டராவே இருக்குன்னு சொல்லுவேன். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல வந்து உங்களுக்கு LPDDR5X RAM டைப் கொடுத்திருக்காங்க, UFS 4.0 ஸ்டோரேஜ் வேற கொடுத்திருக்காங்க. இட்ஸ் கிரேசி பெர்ஃபார்மன்ஸ்ங்க. அண்ட் இந்த UFS 4.0 ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் இட்ஸ் வெரி வெரி குட். நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ Antutu ஸ்கோர் வந்து எங்களுக்கு 1.4 மில்லியனுக்கு மேல கிடைச்சது, which is better than Nothing Phone 2 and iQOO Neo 7 Pro. And CPU throttle test கூட நாங்க வந்து 40 threads for 30 minutes ரன் பண்ணும்போது எங்களுக்கு performance மோட்ல வந்து CPU stability 79% கிடைச்சது and balance மோட்ல 82% கிடைச்சது, which is also very respectable. And gamers நீங்க கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா உங்களுக்கு வந்து Call of Duty Mobile 120 FPS ல நீங்க விளையாடலாம் at medium graphics. இந்த சேம் செட்டிங் தாங்க உங்களுக்கு Snapdragon 8 Gen 3 லயும் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா கிராபிக்ஸ்லாம் கிடைக்காது, உங்களுக்கு medium and 120 FPS தான் கிடைக்கும். அதே இது உங்களுக்கு 8300 Ultra ல நீங்க பண்ணலாம். ஆனா BGMI நாங்க டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத் 90 FPS ஆப்ஷன் இருக்கு, ஆனா மீடியம் எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன் தான் பெட்டரா இருந்திருக்கும், இல்ல ஹை எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன் தான் பெட்டரா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 60 FPS அது இப்போ இல்ல, மேபி ஒரு அப்டேட்க்கு அப்புறம் வந்துரும். ஏன்னா இந்த சிப் ஈஸியா வந்து உங்களுக்கு 60 FPS அட் ஹையர் கிராஃபிக் செட்டிங்ஸ் ஹையர் தென் ஸ்மூத்ல உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்தே ஆகணும், பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். சரி அதெல்லாம் ஓகே. சஸ்டெயின்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாங்க ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாண்டோம். ஜென்ஷன் இம்பாக்ட் வந்து ஒரு கிராஃபிக்கலி இன்டென்சிவ் கேமுங்க. அந்த கேமை வந்து நாங்க 30 மினிட்ஸ்க்கு விளையாண்டோம். அதுலயும் நாங்க வந்து ஹையஸ்ட் செட்டிங்ஸ் 60 ஃப்ரேம் ரேட்ஸ்ல விளையாடும் போது எங்களுக்கு ஆவரேஜ் ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து 56.7 frames per second கிடைச்சது. நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா கேம் விளையாடிட்டு இருக்கும்போது இன்டென்ஸான ஃபைட் சீக்வென்சஸ் இருக்குல்ல, அதுல வந்து கொஞ்சம் ஃப்ரேம் ரேட்ஸ் டிராப் ஆச்சு, about 40-44 FPS, which is not too bad. And heating ஏதாச்சும் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா லைட்டா வார்ம் ஆச்சு, ரொம்ப அதிகமா ஹீட்டிங்ல ஆகல. 5000 mm² வேப்பர் சேம்பர் கொடுத்திருக்கனால it actually performs really well. உண்மை சொல்லணும்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இது வரைக்கும் Poco F5 ஓட 7+ Gen 2 பெஸ்டா இருந்தது, இப்போ வந்து இதுதான் பெஸ்டா இருக்குங்க. MediaTek ஓட Dimensity 8300 Ultra, it's very very powerful. ஒரே ஒரு விஷயம்
நிமிஷம் சேஞ்ச் என்ன இருக்குன்னா Redmi K70e ல வந்து உங்களுக்கு 5500 mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்க. இதுல 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க and 67 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னேன்ல. அந்த 67 watt சார்ஜர் வந்து 0 to 100 சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு 40 minutes பக்கம் எடுக்கும். அண்ட் பேட்டரி லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு 22 மணி நேரம் பேட்டரி லைஃப் கிடைச்சது. அதுலயும் 17% மிச்சம் இருந்தது, which is actually very good. ஒரே பிரச்சனை என்னன்னா HyperOS ல வந்து உங்களுக்கு actually screen on time பார்க்குற ஆப்ஷன் இல்ல, so which is a little bit of a problem. பட் நான் வந்து ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருந்தேங்க, ப்ராப்பரா பெஞ்ச் மார்க்ஸ் ரன் பண்ணிட்டு கேமரா டெஸ்டிங் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால I still feel that the battery life is very good. ஈஸியா நீங்க பாத்தீங்கன்னா 1.5 நாள் பேட்டரி லைஃப் ஆன் மாடரேட் யூசேஜ் உங்களுக்கு கிடைச்சிருங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ பேட்டரி லைஃப் இஸ் ஆல்சோ குட், சார்ஜிங் ஸ்பீட் இஸ் ஆல்சோ குட். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்காது, which is okay. அண்ட் உங்களுக்கு வந்து IP68 ரேட்டிங் இல்ல லைக் த Redmi Note 13 Pro Plus. இதுல வந்து IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, which is okay. அந்த காம்ப்ரமைஸ் வந்து எனக்கு பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் HyperOS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் HyperOS நீங்க பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் Android 14 வேற. இந்த HyperOS வந்து Redmi Note 13 Pro Plusல இல்லங்க, உங்களுக்கு Poco X6 Proல ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்க, which is very very good. And HyperOS வந்து ஒரு much better operating system compared to MIUI. MIUI நல்லா தான் இருந்தது, பட் HyperOS இன்னும் பெட்டரா இருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. and most importantly லைட் வெயிட் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுல Poco என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் and 4 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா. நான் HyperOSல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் புதுசா கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லாக் ஸ்கிரீன் வால்பேப்பர் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து மேகசின் லாக் ஸ்கிரீன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. அந்த மேகசின் வால்பேப்பர் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க, இட்ஸ் வெரி அட்ராக்டிவ். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டரோட டிசைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, இட் லுக்ஸ் வெரி வெரி குட். அப்புறம் நீங்க ஃப்ளோட்டிங் விண்டோல ஓபன் பண்ணீங்கன்னா அதோட சைஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கேலரி ஆப்ல போயிட்டு ஏதாச்சும் போட்டோ எடுத்தீங்கன்னா அதுல இருக்க சப்ஜெக்ட் வந்து கட் அவுட் பண்ணிக்கலாம். வெரி சிமிலர் டு iOS லைக் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த HyperOSல வந்துருச்சு. இன்ஃபேக்ட் இன்னொரு iOS லைக் ஃபீச்சர் என்ன வந்திருக்குன்னா டைனமிக் ஐலண்ட்ல அந்த டைனமிக் ஐலண்ட் ஆப்ஷன்ஸ் வரும்ல, அந்த கிராஃபிக்ஸ் வரும்ல, விஷுவல்ஸ், அந்த மாதிரி விஷுவல்ஸ் வந்து இதுலயும் கொடுத்திருக்காங்க. நீங்க சைலண்ட் மோட்ல போட்டீங்கன்னா இமிடியேட்டா அந்த விஷுவல் வரும் மேல நாட்ச்ல, லுக்ஸ் குட். ஸோ HyperOS நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெரி வெல் டியூன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா ஒரே பிரச்சனை என்னன்னா இந்த போன்ல எக்கச்சக்கமா ப்ளோட்வேர் ஆப்ஸ் திணிச்சு வச்சிருக்காங்க. அன்னெசரியான கேம்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு, அது எல்லாத்தையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பட் பண்ணிருக்க கூடாது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா டார்க் பேட்டர்ன்ஸ் கூட ஃபர்ஸ்ட் செட்டப்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பேட்டர்ன்ஸ் கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பர்சனலைஸ் ஆட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் பண்ண விரும்புறீங்கன்னா அந்த டர்ன் ஆன் பட்டனை ப்ளூல வச்சு டர்ன் ஆஃப் பட்டனை கிரேல வச்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த பிரான்ச் மெட்ரிக்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துட்டு இருக்கும் சில டைம் நீங்க வந்து அந்த கீபோர்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னா. இதெல்லாம் இல்லாம இருந்திருந்தா கொஞ்சம் கிளீனா சாஃப்ட்வேர் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் இந்த போனை நீங்க வாங்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு 30 நிமிஷம் செட்டப் பண்றதுல ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஆப்ஸையும் டிலீட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க போனை, அப்போ பெட்டரா இருக்கும், உங்க டேட்டா சேஃபா இருக்கும், உங்க பிரைவசி செக்யூரிட்டி எல்லாமே பெட்டரா இருக்கும். சோ ஃபைனலி கேமராஸ் பத்தி பேசலாமா? ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா போக்கோட கேமராஸ் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்காது, பட் X6 Pro என்ன கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணிருச்சுங்க. கேமரா ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 64 MP கேமரா கொடுத்திருக்காங்க, Omnivisionோட OV64B சென்சர் அண்ட் OIS சப்போர்ட்டும் இருக்கு. பிளஸ் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு, 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா இருக்கு, அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமராஸ்ல டீடைல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இன்ஃபேக்ட் கலர் அக்யூரசி கூட க்ளோஸ் டு நேச்சுரலா இருக்குங்க. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா இருக்கு, பிரச்சனையே இல்ல. ஹைலைட் கண்ட்ரோல் சூப்பரா இருக்கு. என்ன ஷேடோல கொஞ்சம் நாய்ஸ் அதிகமா இருக்கு, பட் ஸ்டில் இட்ஸ் வெரி குட். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி போட்டோ எடுக்கிறீங்கன்னா ஸ்கின் டோன் அக்யூரசி கூட பரவாயில்ல, எஸ்பெஷலி நீங்க வந்து ஈவன் லைட்ல போட்டோ எடுக்கும்போது பரவாயில்ல. ஆனா ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், கொஞ்சம் அன்ஈவனா லைட் இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, சன் வந்து ஒரு சைடுல இருந்து உங்க சீக்ஸ்ல படுதுன்னா அப்போ அந்த ஓவர் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் வந்து இந்த Poco X6 Proல சரியா பண்ண முடியல, தட் இஸ் a problem. அப்புறம் நீங்க அகைன்ஸ்ட் தி லைட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷூட் பண்றீங்க, HDR ல ஷூட் பண்றீங்கன்னா அப்போ கூட போட்டோஸ் ஓரளவு பரவாயில்ல, பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்குங்க. போர்ட்ரேட் மோட் இஸ் ஓகேன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா போர்ட்ரேட் மோட்ல நீங்க பாத்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அப்புறம் இந்த பிரைமரி கேமரால 2x இன் சென்சர் லாஸ்லெஸ் ஜூம் வேற கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 2x ல எடுத்த போட்டோஸ்லாம் பார்க்கிறது நல்லா இருக்கு, பிரச்சனை இல்ல. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவோட டீடைல்ஸ் ஓரளவு பரவாயில்ல, எஸ்பெஷலி டே லைட்ல. லோ லைட்ல இட்ஸ் நாட் தட் குட். ஆனா இந்த 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா நல்ல கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி ஓரளவு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இட்ஸ் நாட் எக்ஸ்ட்ரீம்லி ஆக்யூரேட். பிரைமரி கேமராக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராக்கு வந்து கரெக்ட் சேமான கலர்ஸே உங்களுக்கு கிடைக்காது, பட் ஸ்டில் வெரி க்ளோஸா இருக்கிறதுனால ஐ ரியலி லைக் தட். 2 MP மேக்ரோ கேமரா நீங்க பாத்தீங்கன்னா 2 MP மேக்ரோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஐ அம் நாட் a fan of 2 MP மேக்ரோ. செல்ஃபி கேமரா ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம், ஆக்சுவல் நேச்சுரல் லைட்ல நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஆனா HDR செல்ஃபிஸ் எடுக்கும்போது இட் டசன்ட் லுக் வெரி குட். போர்ட்ரேட் செல்ஃபிஸ் கூட ஓகேன்னு சொல்லலாம். லோ லைட் செல்ஃபிஸ் நைட் மோட்ல எடுக்கும்போது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா இருக்கு லுக் பார்க்கிறதுக்கு, எனக்கு அவ்வளவு பிடிக்கல ஆக்சுவலி. வீடியோ ரெக்கார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா வச்சு 4K 30 FPS HDR வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் மேக்ஸிமமே உங்களுக்கு 4K 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, ஓரளவு நல்ல குவாலிட்டி கிடைக்குது. சவுண்ட் ரெக்கார்டிங் நல்லா இருக்கு, ஸ்டெபிலைசேஷன் கூட பரவாயில்ல. பட் ஸ்டெபிலைசேஷன்ல கொஞ்சம் ஜெல்லிங் எஃபெக்ட் நான் நோட்டீஸ் பண்ணேன், அது ஒரு பிரச்சனை இருக்கு. You can actually shoot 4K 30 FPS HDR videos using the Poco X6 Pro.
அல்ட்ரா வைட் ஆங்கிள் வீடியோ ஷூட் பண்ண விரும்புறீங்கன்னா 1080p 30 fps தான் நீங்க ஷூட் பண்ண முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா வச்சு நீங்க வீடியோ ஷூட் பண்ண விரும்புறீங்கன்னா அப்ப நீங்க வந்து 1080p 60 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஆனா நீங்க செல்ஃபி கேமரா HDR வீடியோஸ் 1080p 30 fps ல ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா வீடியோ குவாலிட்டி ஓரளவு பார்க்கிறது நல்லா இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். பட் 4K ஆப்ஷன் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு தோணுது. ஒரே ஒரு இடத்துல கேமரால கொஞ்சம் கோலாரா இருக்குன்னு சொல்வேன். பிரைமரி கேமரா வச்சு லோ லைட் போட்டோஸ் எடுக்கும்போது இட்ஸ் நாட் வெரி குட். ஏன்னா நைட் மோட்ல எடுத்த பிக்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து அதிகமா ஷட்டர் ஓபன் பண்ணாம கொஞ்ச நேரம் தான் ஓபன் பண்ணுது. ஸோ நிறைய லைட் எக்ஸ்போஷர் இல்ல. ஸோ சில பார்ட்ஸ்ல ரொம்ப டார்க்கா இருக்கு. அது நீங்க வந்து ஜூம் இன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல டீடைல்ஸ் அதிகமா தெரியாது உங்களுக்கு. கொஞ்சம் அதிகமா நாய்ஸ் இருக்கு, ஆர்டிஃபேக்டிங் இருக்கு. இட் டசன்ட் லுக் வெரி குட். பட் ஸ்டில் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த Poco X6 Pro கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இட்ஸ் டெஃபினெட்லி a step up from Poco F5 நான் கண்டிப்பா சொல்வேங்க. ஸோ இதாங்க எங்க ஃபுல் டீடைல்ட் ரிவ்யூ ஆஃப் த Poco X6 Pro. X சீரிஸை வந்து இவ்வளோ அப்கிரேட் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது இல்லை, இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரைசிங் 30,000 கீழே வச்சிருக்கிறது வந்து சர்ப்ரைசிங்கா இருக்குங்க. எஸ்பெஷலி ஏன் சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா Redmi Note 13 Pro Plus இப்போ யார் வாங்குவாங்க இது பார்த்ததுக்கு அப்புறம்? ஆமா, Redmi Note 13 Pro Plusல வந்து உங்களுக்கு கர்வ் டிஸ்ப்ளே கிடைக்கும், உங்களுக்கு IP68 ரேட்டிங் இருக்கு, உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த போன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு, அண்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் அந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐ லைக் இட் பெட்டர் than the Redmi Note 13 Pro Plus. And Redmi Note 13 Pro Plus நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் than this. வெறும் அந்த IP68 ரேட்டிங் 200MP கேமரா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ்க்காக நீங்க வந்து அவ்வளவு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து லோ பெர்ஃபார்மன்ஸ் போன் வாங்குவீங்களா இல்ல இந்த Poco X6 Pro வாங்குவீங்களா? Poco X6 Pro தாங்க பெட்டர் ஆப்ஷன். இதை கன்சிடர் பண்ணுங்க. This is very very good. அதுல உங்களுக்கு HyperOS out of the box கொடுத்திருக்காங்க. Redmi Note 13 Pro Plus ஓட HyperOS அப்டேட் எப்போ வருமோ தெரியல. சோ இந்த ரிவ்யூ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தான்.